வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ குவைட்டா இருப்பீங்களா? ஆப்ஷன் பி ஷவுட் பண்ணிடுவீங்களா? ஆப்ஷன் சி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிடுவீங்களா? இதுல நீங்க எந்த டைப்? ஏ, பி இல்ல சியான்னு கமெண்ட் பண்ணுங்க. கோவம் வந்தா பேசுறதுக்கே வரலையா? அதுவும் இங்கிலீஷ்ல சொன்னா பவர்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது, பட் வேர்ட்ஸே வரலையா? இமேஜின் ஆபீஸ்ல ஒரு டெட்லைன் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல யாராச்சும் பேசி பேசியே உங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்றாங்களா? இப்போ உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? ஆனா எப்படி ரியாக்ட் பண்றது? ஐ எம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்ல ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல பேசணுமா? உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ப்ரொஃபஷனலா ஸ்டைலிஷா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கோபத்துல பேச கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வேணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண பவர்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். லெட்ஸ் கோ. 1. Frustration with colleagues. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எப்படி எந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Why am I always the one fixing these mistakes? I can't believe we are having this conversation again. If you had done your job properly, we wouldn't be in this mess. I have been patient enough, but this is too much. Do you even realize how much time you have wasted? உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனான டைமில் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, டிசப்பாயின்மெண்ட் இன் அ டீம் மெம்பர்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I trusted you to handle this and you let me down. How could you be so careless with something this important? You had one job and you didn't do it right. I don't understand how you missed such an obvious mistake. This is not the quality of work I expect from you. So, நீங்கள் இப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆகிற சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, ரியாக்டிங் டு டிலேஸ் அண்ட் மிஸ்டு டெட்லைன்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் சென்டென்சஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். We cannot keep missing deadlines like this. I have been reminding you for weeks. Why is this still not done? I don't want excuses. I want results. If this project fails, it's on you. How many times do I have to say this before it gets done? ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4, எக்ஸ்பிரஸிங் அனாயன்ஸ் அட் அன்ஃபேர் ஒர்க்லோட்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I am not the only one on this team. Everyone needs to do their part. Why do I always have to pick up the slack of others? I am already overloaded with work. Don't expect me to handle this too. It's frustrating when others don't take their responsibilities seriously. I'm not a babysitter. I shouldn't have to keep reminding people to do their jobs. So, நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 5, ரெஸ்பாண்டிங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் ரூட்னஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
I deserve to be spoken to with respect. Don't raise your voice at me. I'm not the problem here. I won't tolerate being treated like this. You have no right to speak to me that way. Just because you are upset doesn't mean you can be rude. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை வந்து யாராவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்பர் 6, ரியாக்டிங் டு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஆர் பேக் ஸ்டாபிங். இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If you have something to say about me, say it to my face. I'm not here to play games. I just want to get my job done. Stop trying to take credit for my work. I don't appreciate being blamed for someone else's mistakes. Enough with the office politics. I don't have time for this nonsense. ஸோ நீங்களும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7, கிவிங் அ ஃபைனல் வார்னிங் ஆர் செட்டிங் பவுண்ட்ரிஸ். இந்த மாதிரி யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஸோ ஃபைனல் வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். This is the last time I'm going to remind you about this. I will escalate this if things don't change. If you can't meet deadlines, maybe you shouldn't be on this project. If you can't meet deadlines, maybe you shouldn't be on this project. I won't let this happen again. Either fix this or I will take it to management. நம்ம இப்போது ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அது நல்ல ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். உங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோவப்பட்டா அதை எப்படியெல்லாம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்களும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு ரொம்ப கோவப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணட்டும். Thank you for watching.